கவனிங்க, இந்த உலகத்தினுடைய பொய்யை நம்பிடாதீங்க. உன் ஃபீலிங்கை வச்சு நீ அடையாளத்தை தீர்மானித்துக்கோ, உன் ஃபீலிங்கை வச்சு நீ வாழுன்னு சொல்ற அந்த பிலாசபி, அந்த தத்துவம் தப்பு. ஃபீலிங் முக்கியம் தான் பாருங்க. கடவுள் தான் ஃபீலிங்கே கொடுத்துருக்காரு. நம்முடைய உணர்ச்சிகளை படைத்தவரை, சிருஷ்டித்தவரை கடவுள் தான். அது அவருக்கு முக்கியம். அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து சந்தோஷமாயிரு அப்படின்றாரு, பயப்படாதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கும் ஃபீலிங் முக்கியம், சரிங்களா? ஆனா இந்த ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது, கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழக்கூடாது. we walk by faith not by sight. நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்தினால் நடக்கிறோம். விசுவாசத்தினால் நடக்கிறது என்னங்க? விசுவாசித்து நடக்கிறது என்னது? வசனத்தினால், வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆனால் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். ரெண்டுமே கனெக்டடு. விசுவாசத்தினால் பிழைக்கிறதுனா என்னது? வார்த்தையினால பிழைக்கிறது. விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழலை, என் ஃபீலிங்கை வச்சு வாழலை, என் சூழ்நிலையை வச்சு வாழலை, தேவன் சொல்லிட்டார்ன்றதை வச்சு வாழ்கிறேன். தேவன் சொல்லிட்டார், வசனத்தில் சொல்லிட்டார். ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழணும்னா, நீங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா அது குட்டிச்சவரா போயிடும். உங்க உணர்ச்சிகளை வச்சு நீங்க அதை ஒரு பெரிய ஒரு அடிப்படையா வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நாசமாக்கிடும். உங்க பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அது வழி கிடையாதுங்க. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னா கண்ணுக்கு தெரியறதை வச்சு வாழக்கூடாது, ஃபீலிங்கை வச்சு வாழக்கூடாது. தேவன் சொல்லிட்டார், ஆகவே நான் நம்புறேன், போ, முடிஞ்சது. வசனம், எல்லாம் சொல்லுங்க வசனம். ஏன் நம்புறேன்? வசனம் சொல்லிடுச்சு. இந்த வசனத்தினுடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் எப்படி சத்திய வசனம்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் சொல்லிட்டாலே உண்மைங்க. ஒரு பக்கம் நீங்க கண்ணுக்கு தெரியறதை வச்சுக்கோங்க, உங்க ஃபீலிங்ஸை வச்சுக்கோங்க, 1000 பேர் சொல்றதை வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் தேவனுடைய வசனத்தை வச்சுக்கோங்க. இது சொல்றது தான் சத்தியம். ஒவ்வொரு மனுஷனும் பொய்யன். பவுல் ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, let God be true and every man a liar. யார் என்ன சொன்னாலும் இது சொல்றது தான் சத்தியம். தேவன் சொல்லிட்டார், நான் உன்னோட இருக்கிறேன், எப்பவுமே இருப்பேன், இதுதான் சத்தியம். என் கண் என்ன சொல்லுதோ, 1000 பேர் என்ன சொல்றாங்களோ, என் பிரச்சனை என்ன சொல்லுதோ, எல்லாத்தையும் குவிச்சு வச்சீங்கன்னா கூட வசனம் சொல்றது தான் உண்மை. அப்படி நம்ப ரெடியா? இந்த வசனம் வந்து